நிறுத்துங்கடா, வண்டி நிறுத்துங்கடா. செம செம செம. ஏ அப்படி கட்டு, அப்படி கட்டு, அப்படி கட்டு. முயலா? வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில ஒரு லாஸ்ட் 1 வீக்காமே எந்த வீடியோ ரிலீஸ் ஆகல. அதுக்கு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லார்கிட்டையும் ஒரு சாரி. ஏன்னா எங்களோட வைஃபை நெட்வொர்க் ஜியோ கம்ப்ளீட்டாவே எங்களை வந்து சொதப்பிடுச்சு. ஸோ நிறைய பேர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் 1 வீக்ல. நீங்க இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல நைட் சஃபாரி பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 and 2 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச்மெண்ட்ல நீங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க இப்போ நைட் சஃபாரி வீடியோக்குள்ள போகலாம். நைட் சஃபாரியில் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்பாட் பண்ண அனிமல் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் டியர் தான். இந்த சாம்பார் டியர் நம்ம நார்மலாக பார்க்குற மான் மாதிரி நாங்கள் பார்க்கல. நாங்கள் அங்கே பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக ரத்தம் சொட்ட சொட்ட பார்த்தோம் அந்த மானை. அதாவது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய மிருகம், அந்த மிருகமானது புலியாக இருக்கலாம், இல்லை சிறுத்தையாக இருக்கலாம், ஏதோ அதை வேட்டையாட ட்ரை பண்ணி அது அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கு. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சாம்பார் டியரை வந்து நாங்கள் பார்த்தோம். அடுத்து நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான சம்பவம். கூட்டமான யானைகளை பார்த்தோம் நாங்கள். அதாவது யானை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் போகும்போது தூரமாக 1 2 அந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல கூட்டமாக யானை சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உள்ளேருந்து, அதாவது நாங்கள் போன ஜீப் வந்து லைட் அடிச்சுட்டு வந்தோம். யானை எங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் உள்ள ரேஞ்சர்ஸ்லாம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட டெக்னிக்ஸான லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு எந்த ஒரு சத்தமே எங்களை போடாதீங்க அப்படின்னு எங்களை ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோ கூட கேப்சர் பண்ண விடலை. ஏன்னா மொபைல்ல இருந்து நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ ஃபிளாஷஸ் போகும்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணினாங்க. யானை கூட்டத்துக்கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆகணும், அப்படியே அது வந்து நகர்ந்து போயிடுச்சு. ரொம்பவே என்ன சொல்றது, பயங்கரமான பயம் பொறுத்துற தனமா இருந்துச்சு. இங்க நம்ம ஸ்பாட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டெருமை, அதாவது பைசன். பைசன் வந்து கூட்டமா நின்றுட்டு இருந்துச்சு. அதுல வந்து பக்கத்திலே நாங்க வந்து பைசனை ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த காட்டெருமை மட்டும் இல்ல, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போதான் குட்டி போட்டு இருக்கு காட்டெருமை, அதாவது குட்டியோட குட்டி தாய். அது ரெண்டுத்தையுமே கேப்சர் பண்ணும். சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. குட்டி காட்டெருமை பிளஸ் தாய் காட்டெருமை. நிறைய காட்டு முயல்களுமே இருந்துச்சு. ஆனா கேப்சர் பண்றதுக்குள்ள அவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மறைஞ்சு போயிருது. சிறுத்தை விட வேகமா ஓடுது இந்த காட்டு முயல். ஓடிடுச்சு. எங்கடா பாம்பு கூட இந்த கண்ணுக்கு தெரியலடா.
எங்கடா? ஓகே 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 ஓகே. இங்க நம்ம ஸ்பாட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா கரடி. கரடிலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர். நம்ம வந்து ட்ரக்கிங்ல போனா இல்ல ஃபாரஸ்ட்ல போனா ஸ்பாட் ஆகுறது. நீங்க இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ட்ரக்கிங்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வேற மாதிரியான மான் முயல்லாம் கூட மாட்டோம், ஆனா கரடி வந்து மாட்டவே மாட்டாது. அன்னைக்கு ரொம்பவே லக்கியா நாங்க வந்து கரடியுமே பார்த்தோம். நல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கரடி தான், ஒரே ஒரு சிங்கிள் கரடி. நல்லா இப்படி அப்படி ஓடி ஆடி அங்க இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அந்த கரடி. குட்டியோட இருக்கு, செம்மையா. குட்டியோட எத்தனை பேருக்கு இந்த ரேரஸ்ட் பிக்சர் கிடைக்கும் தெரியல. ஆக்சுவலா யானையை பார்ப்போம், ஆனா யானை இவ்வளோ சின்ன குட்டியோட பார்ப்போமான்னு தெரியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இதை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போட்ட குட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா யானை, அந்த யானை தாய் யானைக்கு கால் கீழேயே அந்த குட்டி யானை ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், குட்டி யானை கீழே இருக்கு பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. நாங்கள் இவ்வளோ அழகான கேப்சர்ஸ்லாம் பண்ணினோம் அப்படின்னா இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் தான். எங்கள் வண்டியில் வந்த ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் அனிமல் ஸ்பாட் ஆயிருந்தாலுமே எக்ஸாக்டாக வண்டியை நிறுத்தி கரெக்டாக லைட் அடித்து அங்கே வந்த டூரிஸ்ட்டுக்கு எல்லாமே காமிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் டு ரேஞ்சஸ். இந்த மூமெண்ட்டை பற்றி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்ன் பைசன் வந்து ஸ்பாட் ஆச்சு. ஸோ நான் இது எதுவுமே டிஸ்கிரைப் பண்ண போகிறதே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் பண்ணியிருந்தோம். நீங்கள் இதை எப்படி ஓவர்வெல்ம்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி காமிங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, இந்த குட்டி குட்டி மான், குட்டி குட்டி பைசன்ஸ்லாம் எவ்வளோ பிடிச்சிருந்துன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நைட் சஃபாரி வீடியோ உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறோம். நாங்களுமே இதை ரொம்ப ஓவர்வெல்டா பார்த்தோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக கேப்சர் பண்ணியும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்க வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பரம்பிக்குளம் போறதா இருந்தா இதை கம்ப்ளீட் ஒரு கைடா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஃபாரஸ்ட்குள்ள சஃபாரி வேன்ல போனோம், ஆனா ஃபாரஸ்ட்குள்ள நடந்து ஒரு ட்ரக்கிங் ஒன்று போனோம். அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் ஜேகே கிரியேட்டிவிட்டியில உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த வீடியோவையும் பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் இன் ஜேகே கிரியேட்டிவிட்டி. அன்டில் தென், தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. பக்கத்தில் அலம் கொடி கடிச்சு நம்ம சத்தம் மேலே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா காற்று இந்த பக்கம் நம்ம எல்லா ஸ்மெல்லும் அவ்வளோ தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் இருக்கும்.